அறிவே மனம். உங்கள் உளவியல் சகோதரி எம்எஸ்கே பிரியா. இன்றைய ஜென்ரேஷன் அன்றாட வேலைகள் செய்யறதுக்கே மிகப்பெரிய டாஸ்காக இருக்குது. அது அன்றாட வேலைங்கிறது குளிக்கிறது, சாப்பிட்றது, ஒரு வெளியில் போகிறது, தன்னோட தேவைகள் செய்கிறது மிகப்பெரிய டாஸ்க். இதில் மற்றவர்களை குறை சொல்லிட்டு காலத்தையும் நேரத்தையும் வீணடிச்சிட்ருக்கோம். அப்போ ஏன் தன்னுடைய வேலைகளை தானாக முடிவெடுத்து தானாக முன்னின்று செய்ய முடியவில்லை அப்படின்னு பார்த்தோம்னா, பழைய அறிவின் பதிவு. அப்போ பழைய அறிவு நல்லா தானே இருந்தது, நல்லா தானே படித்தாங்க, நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணாங்க, நல்ல ஜாப் இருக்குது, நல்ல லைஃப் ஸ்டைல் இருக்குது, ஏன் அன்றாட வேலைகளை செய்ய முடியலைன்னா அதுதான் அவர்களுடைய தனிப்பட்ட பிரச்சனைகள், தனிப்பட்ட வேதனைகள், தனிப்பட்ட வருத்தங்கள், தன்னுடைய இயலாமை, புரியாமை, தெரியாமை, தெரிந்து கொள்ளாமை அப்படின்னு சொல்லி எதையுமே ரிஸ்க் எடுத்து செய்ய முன் வர மாட்டாங்க. அப்போ இதுக்கெல்லாம் என்ன காரணம்? இவர்கள் மட்டும் காரணமா அப்படின்னு பார்த்தா கிடையவே கிடையாது. இவர்கள் மட்டும் காரணம் இல்லை, இவர்களோட வளர்ப்பு முறை. ஆரம்ப காலகட்டத்திலிருந்தே நீ பிரில்லியண்ட்டாக வரணும், சூப்பராக வரணும், நீ பெரிய ஆளாக வருவ, உன்னோட ஜாதகத்தில் இப்படியெல்லாம் இருக்குது, நீ மிகப்பெரிய ஒரு பொசிஷனுக்கு வருவ அப்படின்னு சொல்லி ஒரு பாசிட்டிவ்லி அந்த குழந்தைகளுக்கு வார்த்தை அளவில், சொல் அளவில், செயல் அளவில், நடத்தை அளவில் வளர்த்திக்கிட்டு வந்துடுறாங்க. இதனுடைய விளைவு 25 வயது ஆனதுக்கப்புறம் தன்னுடைய வேலைகளை தானாக முடிவெடுத்து செய்ய முடியாமல் இன்னைக்கு மிகவும் கஷ்டப்படுறவங்கள நம்ம கண்கூட பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்போ இவங்களையெல்லாம் எப்படி முறைப்படுத்துறது? படிப்பில் நம்பர் 1 இருக்காங்க, நல்ல வேலை கிடைக்குது, ஆனால் வேலைக்கு போக மாட்டேங்கிறாங்க. சரி, நட்பு வட்டத்திலையாவது இருக்கட்டும்னு பார்த்தா அந்த நட்பு வட்டமும் இல்லை, தனிமையில் இருக்க விரும்புகிறாங்க, எந்த விதத்துலையுமே ஒரு ஆர்வமே இல்லாமல் இருக்கிறாங்கன்னு தான் கம்ப்ளைண்ட் வருது. இது கம்ப்ளைண்ட்டாக பார்க்காம இவர்களை முறைப்படுத்துவதற்கான உளவியல் பகுப்பாய்வு மற்றும் வழிகாட்டுதல் இவங்களுக்கு வழியமைச்சு கொடுக்கும். அப்போது இவங்களுடைய ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு செயலுக்கும் இவங்க 1008 காரணங்களை வைத்துக்கொண்டு தான் செய்யாமல் இருப்பதற்கான செயல்பாடுகளை மட்டுமே செய்து கொண்டிருப்பார்கள். இதுதான் அவங்களோட சிந்தனையும் எண்ணமும் செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம். இப்போ உதாரணத்துக்கு, நாளைக்கு ஒரு ஜாபில் போய் ஒரு ஒர்க் இருக்குதுன்னா அதை பற்றி 24 மணி நேரம் எனக்கு இந்த வேலை கொடுத்துட்டா நான் என்ன செய்வேன், நான் எப்படி செய்வேன், என்னால் முடியுமா முடியாதா, நான் இவ்வளோ கஷ்டப்படணுமா, மற்றவங்கள ஜாலியாக இருக்காங்க, முன்னாடியெல்லாம் இப்படி கஷ்டப்படலையே, இப்போ மட்டும் நான் கஷ்டப்படணுமா, இப்போவே இப்படி கஷ்டம்னா பின்னாடி என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி பாஸ்ட்டையும் ஃப்யூச்சரையும் ப்ரெசண்ட்டையும் நினச்சி தானும் குழம்பி திங்க் பண்ணி பெரிய காம்ப்ளிகேட் பண்ணிட்டு செயல் இழந்துட்டு அடுத்த நாள் எனக்கு எதுவும் வேண்டான்னு சொல்லி விரக்தி நிலைக்கு போயிட்டு எல்லாத்தையும் சங்கடப்படுத்திட்டு தானும் வருத்தப்பட்டு வேதனைப்பட்டுட்டு உட்கார்ந்துக்கிறாங்க. அப்போ இவர்களை முறைப்படுத்தி வழிப்படுத்தி கொண்டு வருவதற்கான உளவியல் வழிகாட்டுதல் தேவைப்படுது. அப்போ இது கவுன்சிலிங் கொடுத்தா சரியாயிருமா, அட்வைஸ் பண்ணால் சரியாயிருமா அப்படின்னா, கவுன்சிலிங்குங்கிறது ஆறுதல் படுத்துறது. எப்படி உங்களை ஆறுதல் படுத்தினா உங்கள் பிரச்சனை தீர்வடையும்? கவுன்சிலிங் அப்படிங்கிறது. அப்போது உங்களுக்கு அட்வைஸ் பண்ணிட்டீங்க, அதாவது பெற்றோர்களும் அட்வைஸ் பண்ணிட்டீங்க, ரிலேஷன்ஸை அட்வைஸ் பண்ணிட்டீங்க, ஃப்யூச்சரை பற்றி சொல்லிட்டீங்க, ப்ரெசண்ட்டை பற்றி சொல்லிட்டீங்க, இது நான் என்னாகுன்னு சொல்லிட்டீங்க, எல்லா அட்வைஸும் கொடுத்தீங்க, பயன் அளிக்கலை அல்லவா? அப்போ இவங்களுக்கு மென்டார்ஷிப் தான் தேவைப்படும். இவங்க கூடயே நாங்கள் பயணித்து இவர்களுடைய பிரச்சனைகளை, இவங்க ஒவ்வொரு வார்த்தை, ஒவ்வொரு அணுகுமுறையை ஒரு சொல்லும் பொழுது மற்றவர்கள் ஒரு வேலையாக இருக்கலாம், ஒரு செயல்பாடு செய்வதாக இருக்கலாம், இல்லை ஒரு ஹெல்ப் பண்ணுறதா இருக்கலாம், இவங்க எப்படி ஒரு அர்த்தத்தை எடுத்து வச்சுக்கிட்டு செயல்படுறாங்கன்னு உள பகுப்பாய்வு செய்து அதை கண்டறிந்து மறுசீரமைக்கும் பொழுதுதான் இவங்க வளர்ச்சியை நோக்கி ஒவ்வொரு ஸ்டெப்பாக கொண்டு வர முடியும். நிறைய பேர் எங்ககிட்ட கேட்குறாங்க, ஒரு சிட்டிங் போதுமா அப்படிங்கிறாங்க. கிடையவே கிடையாது. இது 25 வருஷத்து பிரச்சனை. உங்கள் குழந்தைக்கு மகனோ மகளோ 25 வயசு ஆயிடுச்சுன்னா இது 25 வருஷத்து பிரச்சனை, இன்றைய பிரச்சனையே அல்லவே அல்ல. அப்போ அந்த 25 பிரச்சனைக்கு நாங்கள் 3 சிட்டிங் அனலைஸ் பண்ணுவோம். அனலைஸ் பண்ணிட்டு தான் இவங்களோட செயல்பாடுகளை நாங்கள் முழுமையாக ஒரு வரைபடத்துக்குள்ளே வந்தோன்னே இவங்களுக்கு தெரப்பியூட்டிக்காக அந்த செஷன் கொடுத்து இவங்களை அடாப்ட் பண்ணுறதுக்கான வழிகளை உருவாக்கி அணுகுமுறையை உண்டாக்குறோம். இதுக்கு தான் எங்களோட நிறுவனம் ஒரு தனி மனிதனின் வளர்ச்சிக்கு தேவையான கல்வியில்,
பொருளாதாரத்தில், உளவியல் ஆரோக்கியத்தில், சமூக நலன் அந்தஸ்தில் இவற்றில் எப்படி அணுக வேண்டும், எப்படி சூழலை சமாளிக்க வேண்டும், எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்பதற்கான உளவியல் பகுப்பாய்வு மற்றும் எம்எஸ்கே மென்டார்ஷிப் புரோகிராமில் வளர்ச்சிக்கான வழிகளை உருவாக்கி கொண்டிருக்கின்றோம்.